ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 720க்கு இந்த 11 மந்த்ஸில் நீட் 2025 எப்படி ஸ்கோர் பண்ணுறது தான் பார்க்குறோம். இப்போது கட் ஆஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓசிக்கு வந்து 602 இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், கன்ஃபார்மாக இல்லை. பிசிக்கு 560 to 575, பிசிஎம்க்கு வந்து 555 to 560, எம்பிசிக்கு 545 to 555, எஸ்சிக்கு 470 to 480, எஸ்சிஏக்கு 430 to 440, எஸ்டிக்கு 380லேருந்து 390. இதுதான் இப்போதைக்கு 2024 எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கட் ஆஃப். நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் 2025க்கு பார்ப்போம். டெய்லி 7 to 8 hours ஆஃப் செல்ஃப் ஸ்டடி. நீங்கள் கோச்சிங் போகிறீங்கன்னா அது போக நீங்கள் ஒரு 3 to 4 hours செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். இல்லை நான் ஓனாக வீட்டிலேருந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன்னா மினிமமாக உங்களுக்கு 7 to 8 hours செல்ஃப் ஸ்டடி நீங்கள் பண்ணணும். அடுத்து கன்சிஸ்டன்சி, டெய்லியுமே 7 to 8 hours பண்ணணும். இந்த ஒரு நாள் கேப் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். எம்சிக்யூ ப்ராக்டிஸ்ன்றது வந்து ஒரு மேண்டட்டரி. கன்ஃபார்ம் நீங்கள் என்ன அந்த 7 to 8 hours என்ன படிக்கீங்களோ அன்றைக்கி படிக்கிறத அன்றைக்கே கொஸ்டின் சால்வ் பண்ணிடுங்க. எம்சிக்யூ தான் உங்களுக்கு ரொம்ப அக்யூரசி, ஸ்பீட் ஆஃப் டைம் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். எம்சிக்யூ மேண்டட்டரி. எவ்ரி வீக் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. நீங்கள் எடுக்கிற டாப்பிக்கில் இருந்தோ எவ்ரி வீக் இந்த எம்சிக்யூ ப்ராக்டிஸ், மார்க் டெஸ்ட் எல்லாமே ரொம்பவே மேண்டட்டரி. நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் தான் நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க, இன்னும் நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு டெஸ்ட் அப்பையும் நீங்கள் எரர் நோட் மாதிரி போட்டு அனலைஸ் பண்ணுங்கள், என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீஷன். நீங்கள் ட்ராப்பராக இருந்தீங்க அப்படின்னா வித்தின் 3 to 4 monthsலேயே கம்ப்ளீட் சிலபஸ் பண்ணுங்கள். இல்லை மேக்ஸிமமாக 6 months கூட எடுத்துக்கோங்க. 6 monthsல முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கம்ப்ளீட் சிலபஸ். ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் வந்து 25 to 30 MCQs பெர் டேக்கு அன்றைக்கி என்ன படிக்கிறீங்களோ அதில் நீங்கள் சால்வ் பண்ணணும். கெமிஸ்ட்ரிக்கு சேம் அதான் 25 to 30 MCQs. பயாலஜிக்கு வந்து 80 to 100 MCQs பண்ணணும். ஏன்னா பயாலஜி வந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 80 to 100 MCQs ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ நீங்கள் பயாலஜி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்பீடாகவோ டக்குன்னு அதுக்கு ஆன்சர் நீங்கள் பண்ணிடுவீங்க. லாஸ்ட் 2 months, அதாவது நீட் எக்ஸாமுக்கு 2 months பிஃபோர் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும். மினிமமாக நீங்கள் 11 to 15 கிராண்ட் டெஸ்ட்ஸ் எழுதணும். கிராண்ட் டெஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட் சிலபஸ். அதாவது கிளாஸ் 11, கிளாஸ் 12 எல்லா கம்ப்ளீட்டாக நீட் எப்படி எழுதுவீங்களோ அதே போர்ஷன்ஸில் அதே மாதிரி அதே சரௌண்டிங்கில் முடிஞ்ச அளவுக்கு தனியாக உட்காந்து 11 to 15 கிராண்ட் டெஸ்ட் நீங்கள் எழுதணும். அது வந்து எதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் வாங்குவீங்க அப்படின்றத மோஸ்ட்டாக கிராண்ட் டெஸ்ட்டில் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸில் அந்த லாஸ்ட் மந்த்தில் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் வந்து 100 to 150 MCQs பண்ணணும். ஏன்னா ஃபிசிக்ஸ் நீங்கள் நிறைய சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரேசியும் ஸ்பீட் ஆஃப் கம்ப்ளீஷனும் அதிகரிக்கும். கெமிஸ்ட்ரிலேயும் சேம் அதான் 100 to 150 MCQs. பயாலஜியில் 150 to 200 MCQs. நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய MCQs சால்வ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பீட், அக்யூரேசி கிடைக்கும். டிஃபிகல்ட்டி லெவல் மாட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மேபி இந்த நீட் 2024 ஸ்கேம்னால 2025 பேப்பர் ஸ்டாண்டர்டைஸ் கொஞ்சம் அதிகரிக்கலாம், கொஞ்சம் ஹையாக கூட இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.